முக்கியமா 3 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைங்க அடுத்தவங்கள பார்த்து காப்பி பண்றது. யார் எந்த பொருள் வச்சிருக்காங்களோ, இல்ல பெரியவங்க தன்னை விட பெரிய குழந்தைகள பார்த்து ரொம்ப அதிகமா ஆச்சரியப்படுவாங்க, ஆசைப்படுவாங்க அவங்களோட விளையாடணும்னு. அவங்கள பார்த்து அவங்களோட மேனரிசம காப்பி பண்ணுவாங்க. அவங்க போட்டிருக்கிற மாரி ட்ரெஸ், அவங்க வச்சிருக்கிற மாரி டாய்ஸ், இது எல்லாத்தையும் ஆரம்பத்திலிருந்தே பழக்க வேண்டாம். நான் பார்க்குற சில பேரண்ட்ஸ் எல்லாம் பக்கத்து வீட்டு குழந்தை என்ன ஷூ போட்டிருக்காங்களோ, பக்கத்து வீட்டு குழந்தை என்ன டாய் வச்சிருக்காங்களோ, அது நம்ம குழந்தைக்கும் வாங்கி தரணுமே அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு வர்றதை நான் பார்க்குறேன். ஸோ தயவு செய்து அதை தவிர்த்துருங்க. உங்க குழந்தை என்ன பொருள் கேட்டாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் சார்ந்த விஷயங்களை, அணுகுமுறையை பார்த்துட்டு பொறுமையா வாங்கி கொடுக்கறத ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியான வேல்யூஸ் அந்த குழந்தைகிட்ட சொல்லி கொடுக்கும்போது தே ஃபீல் ஹாப்பி. நாளைக்கு எங்க போனாலும் அந்த குழந்தைக்கு ஒரு இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்களால நிற்க முடியும். நம்ம கேட்டவுடனே குழந்தை அழுகவே கூடாது, குழந்தை சிக்காகவே கூடாது, குழந்தை முகமே வாடக்கூடாது, குழந்தை நம்ம பெரிய அவார்டு ஃபங்க்ஷன்ல நிறைய சர்டிஃபிகேட்ஸும் அவார்ட்ஸும் மெடல்ஸும் வாங்கணும் அப்படின்னு சொல்றத தயவு செய்து தவிர்த்துக்கோங்க. இன்னொன்று மிக முக்கியமா, எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் வரணும்னு சொல்லி எங்கேயுமே வளர்த்திடாதீங்க. எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுன்னு சொல்லுங்க. நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கற்றுக்கோன்னு சொல்லுங்க. லாஸ்ட் வந்தாலும் செலிப்ரேட் பண்ணுறதை பண்ணுங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை பேரண்ட்ஸ் ரொம்ப கவனமாக செஞ்சாலே அந்த குழந்தைங்க பின்னாடி ஒரு ஃபியூச்சர் சிட்டிசனாக அவங்க பெருமைக்குரியவங்களா வருவாங்க அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை.